லவ்வர் நம்ம தலைவன் மணிவன் எடுத்தோம். இதுக்கு முன்னே அந்த படம் குட் நைட் நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக எடுத்திருந்தேன். அதுலேயே 2-3 சீன் என்னென்னா, அந்த காரு அந்த மாதிரி கொஞ்சம் சீனு நல்லா தான் இருந்துச்சு. பட்டு அது ரொம்ப அந்த மாதிரி தோணுச்சு, அவ்வளோதான். வேறு படம் நல்லா இருந்துச்சு, கதை எல்லாம் ஓகே. இதில் என்ன கதை சொல்ல வராங்க அப்படின்னு எனக்கு புரியலை, அவ்வளோதான். எடுத்திருக்காங்க படம் நல்லா தான் எடுத்திருக்காங்க. பட்டு ஒரு நல்ல என்ன சொல்கிறது முடிவு இருந்திருக்கணும். அதுவும் அது கிளியராக வரலாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது கொண்டு வந்திருக்காங்க. பட்டு படத்தில் அந்த ஒரு எண்டிங் பாயிண்ட் கிளியராக இல்லையோ அப்படின்னு தோணுது, அவ்வளோதான். படம் மற்றபடி நல்லா இருக்குது. லவ் பண்ணுறாங்க, ஒரு நார்மல் வீட்டு பிள்ளை. அந்த லவர் வீட்டில் அவங்க கொஞ்சம் லவர் வீட்டுனா காட்டல, லவர் கொஞ்சம் நல்ல இடத்துல வேலை செய்கிறாங்க, காலேஜில் வச்சு லவ் பண்ணுறாங்க. 6 வருஷம் ரிலேஷன்ஷிப், 6 வருஷம் கழிக்கும் போது கொஞ்சம் பிரச்சனை வருது. இவன் குடிக்கிறான், இவனோட பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகல, நிறையா பிரச்சனைகள், ஃப்ரெண்ட்ஸு மத்தியிலையும் பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆகுது. தலைவிக்கு டென்ஷன் ஆகுது, இவன் செய்கிறது எல்லாமே பிடிக்கல. ஒரே ஒரு காரணம் மணி இல்லை, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதை சொல்லாமல் சொல்லியிருக்காங்க எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவன் குடிக்கிறான் அதனால் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. இவன் ஃப்ரெண்டு கூட போய் கஞ்சா விற்க போகிறான், அவங்க ஃப்ரெண்டு கூட வாங்குறாங்க. அவங்க கஞ்சா வாங்கினே தப்பு இல்லையா, ஆனால் இவன் ஃப்ரெண்டு கூட போய் கஞ்சா விற்றே தப்பான். அந்த மாதிரி அவங்களுக்கு குறைச்சில்ல, பட்டு படத்தை அந்த எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸு கூட அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க டூர் போகும்போது இவங்களும் ஒன்றா போக வேண்டிய இதில் வராங்க. அங்கே போகும்போது நிறையா பிரச்சனைகள் வருது. அது எப்படி கூட முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம். அது கூட அந்த ஃப்ரெண்டு கூட இருக்கிறான், ஒருத்தர் விளாகர் இருக்கிறான். அவன் தான் அந்த டீமில் ஐடி இதில் வேலை செய்கிறாங்க. அப்போ அவனை பற்றி அவன் தப்பாக நினைக்கிறான். லாஸ்ட்டில் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக வராங்க. தலைவன் லாஸ்ட்டில் அவன் ஒரு கொஸ்டின் கேட்குறான், உன் அம்மா உன் அப்பாவை ஏற்றுக்கிடுவாரா, நான் அவர் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறா, இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அப்போ அப்படி கேட்கும்போது அவனுக்கு டென்ஷன் ஆகுது. பேர் தான் அடுத்த 2 வருஷத்துக்கு கழிச்சு அப்படின்னு போகிறாங்க. 2 இயர்ஸ் ஆஃப்டர்னு போட்டு அப்போ ஒரு காஃபி டே வச்சுருந்தாரு. அந்த மாதிரி ஒரு காஃபி ஸ்டால் வச்சுருந்தாரு, நல்லா பெருசாக. அதில் இவங்களும் நிறைய ஐடி இருக்காங்க. அதில் இவங்களும் ஒரு ஆளாக அவங்க லவ்வரும் உட்காந்துருக்காங்க. அப்போ இவர் வாராரு, தலைவர் ஜாவாவில் ஏற்றா. உடனே பார்க்குறாங்க, உடனே பழைய ஒரு கேக் இருக்குது, அந்த ஆப்பிள் ஏதோ ஒரு கேக்கு, அதை அப்படியே செஞ்சு கொடுத்துருக்காரு ஏற்கனவே. அது சீனில் கட்டியிருப்பாங்க. இது லாஸ்ட் சீன்லேயே அதை எடுத்தா கொடுக்குறாரு, அவ்வளோதான். அப்பா கேட்குறா, இதானே உன் கடையா, உன் பிளேஸ் தானே? ஆமாம் அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறது, வேண்டான்னு விட்டானா இல்லை வேணும்னு முடிச்சிருக்காங்களா, லவ் ஓகே தானா, எதுவுமே தெரில, அப்படியே முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு 3/4 வரும்போது என்னடா அழுகையாக இருக்க படம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. பட் ஓகே, படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம், ஒரு ட்ரிப் பார்க்கலாம். தலைவர் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறான். நிறையா அந்த வேர்ட்ஸ்னால் கிடச்சிருக்கு, நிறையா வேர்ட்ஸ். பாட்டுனா பயங்கரமாக எழுதியிருக்காங்க, நல்லா நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பொண்ணு மேலே நம்ம ரொம்ப டென்ஷன் தான் ஆச்சு, ஏன்னா நமக்கு லவ் ஃபெயிலியர், அதனால். ஓகே, வேறு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் எப்பவும் கிண்டி உடைக்கனே ஒருத்தர் இருக்கிறா, ஒருத்தர் வில்லேஜ் பொண்ணு. அந்த மாதிரி படம் அப்படி போகுது.